ரமலான் காலத்தை பார்த்தோம்னு வைங்களேன், ரமலான் காலத்தில் ஃபஜ்ர் தொழுகை என்ன, ஃபஜ்ருக்கு பிறகு திக்ர் என்ன, இரவு தொழுகை என்ன, இரவுல 3 மணி தொழுகை என்ன, இரவுல குர்ஆன் ஓதுறது என்ன, குர்ஆனோட உள்ள தொடர்புகள், ஏழைகளுக்கு உணவளிப்பது, ஏழைகளை கவனிப்பது, இஃப்தார் விருந்துக்கு அழைப்பது, இப்படி எல்லா நல்ல காரியத்தையும் எதெல்லாம் நல்லதுன்னு பயான்ல கேட்பாங்களோ எல்லா நல்ல காரியத்தையும் செய்வாங்களா இல்லையா? நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு தானே 27 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். 27 கொண்டாட்டமே எதுக்கு செய்யறான்? நல்லது நான் செய்யணும், நன்மை எடுத்துக்கிறேனுங்கிறதுக்காக தானே செய்யறான். இவ்வளவு காரியங்களையும் எதுக்காக செய்யறோம்னு கேட்டா, நாம ரமலான்ல நன்மையை கொள்ளை அடிச்சுக்கிறோம், அவ்வளவு நன்மை தரக்கூடிய மாதம் இது என்பதை புரிந்து செய்கிறோம். ரமலான் முடிஞ்சதோட என்ன ஆகுது? எல்லாத்தையும் மூட்டை கட்டி 27க்கு பள்ளிக்கு போகும்போது எப்படி போவாங்க பாக்குறீங்கல்ல? பள்ளிக்கு போகும்போது அப்படியே ஒரு கண்டெய்னர் லாரியில பாவத்தை ஏத்திக்கிட்டு போற மூட்லயே போவாங்க. திருப்பி வரக்குல பாத்தீங்கன்னா எல்லா பாவ மூட்டையும் பள்ளிவாசல்ல இறக்கி வச்ச ஃபீலிங்ல வந்துகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? நாம எல்லாம் இப்ப எல்லாம் சரியா போச்சு, இன்னொரு 11 மாசத்துக்கு எல்லா அடாவடித்தனத்தையும் பண்ண முடியும், எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ண முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், தொலை தேவையில்லை, நோன்பு வைக்க தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை. இப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, இந்த ரமலான் என்பது அமல்களை நமக்கு பழக்கப்படுத்துகிற மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய செயல்பாடு தொடர்பாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாங்கள்ட்ட இரவு தொழுகை தொடர்பாக கேட்கப்படுகிறது. நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான்ல எப்படி இரவு தொழுகை தொழுவாங்க என்று கேட்டதுக்கு அன்னை ஆயிஷா சொல்றாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துக்களை விட நபிகள் நாயகம் அதிகப்படுத்தியது கிடையாது. இதுல நாம என்ன விளங்கணும் கேட்டா, இரவு தொழுகை எத்தனை ரக்காத்துங்கிற ஒரு செய்தி இதுல இருக்குது. அதோட சேர்த்து இன்னொரு செய்தி என்ன இருக்குதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இத ரமலான்ல மட்டும் செய்யல, நாம ரமலான்ல மட்டும் தான் பெரும்பாலும் செய்யறோம், ரமலான்ல மட்டும் இதை செய்யல, ரமலான் அல்லாத காலத்திலேயும் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செஞ்சாங்க. அப்ப இந்த இரவு வணக்கம் என்பது ரமலான்ல மட்டும் நாம ஏற்பாடு பண்றோம், ரமலான்ல மட்டும் தொழுவதற்குரிய ஏற்பாடு பள்ளியில நடக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த காரியம் ரமலான்ல மட்டும் செய்யப்பட வேண்டியதா? இரவு தொழுகை ரமலானுக்கு மட்டும் உரியதா? பாவ மன்னிப்பு ரமலானுக்கு மட்டும் உரியதா? அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கிறது ரமலான்ல மட்டும் உள்ளதா? சதகா தான தர்மம் ரமலான்ல மட்டும் உள்ளதா? இல்ல, எல்லாம் எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு அமல். ஆகவே இந்த மாதிரி அமல்களை தொடர்ச்சியாக நாம் ரமலான்ல இருந்து கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டோம்னு சொன்னா திரும்ப அதை பிடிக்கிறதுக்கு அடுத்த ரமலான் தேவைப்படும். ரமலானோட கண்டினியூ பண்ற நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம்.